வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் இன்றைய வகுப்பில் நான் கடைசியாக நடைபெற்ற காப்போத்தா சாதாரணதர பரீட்சை வரலாறுல 2024 2025 பேப்பருக்குரிய, அதாவது எம்சிக்யூ பேப்பர், பாஸ் பேப்பரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் 40 வினாக்களில் இன்றைக்கு நான் இதில் பிரித்து 17 வினாக்களை இன்றைய வீடியோவிலையும் நாளைய வீடியோவில் தொடர்ந்து மிகுதி போடப்படும். இப்போ இதை நான் 2 நாட்களுக்கு எடுத்து அதை போட்டிருக்கிறேன், இலகுவாக நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்வதற்காக. நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். இன்றைய வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம், இன்றைய பகுதி ஒன்று கடந்த வருடம் நடைபெற்ற இந்த கடைசியாக நடைபெற்ற காப்போத்தா சாதாரணதர பரீட்சையினுடைய ஒரு வினாத்தாள். இப்போ நாங்கள் இந்த வினாத்தாள்களை நாங்கள் பார்க்கிற போது, குறிப்பாக பகுதி ஒன்று வினாத்தாள்களை எடுத்துக்கொண்டால், நாங்கள் ஒரு 10 வருட பேப்பரை வைத்து ஆராய்ந்து பார்க்கிற போது வருகின்ற கேள்விகள் தான் கடந்த கால பரீட்சைகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் திருப்பி கேட்கப்படுகின்றது. ஆனபடியால் நீங்கள் பகுதி ஒன்றில் கூடின பயிற்சி பெறணுமா இருந்தால் கடந்த 10 வருடங்களில் நடைபெற்ற பகுதி ஒன்று வினாத்தாள்களை திரும்ப திரும்ப பயிற்சி பெறுவதன் மூலம் மிக இலகுவாக வினாக்களை வாசித்து உடனே அதற்கு விடைகளை போட்டு நேரத்துக்குள்ள நாங்கள் அதனை செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக அதை நீங்கள் ஒவ்வொரு வருடங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிற போது இது பழைய வினாக்கள் திரும்ப திரும்ப வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் கடந்த வருடம் நடைபெற்ற வினாத்தாள். முதலாவது வினா, பின்வருவனவற்றுள் புராதன இலங்கையில் வர்த்தகம் மற்றும் உலோக கைத்தொழில் பற்றி கற்கும் போது முக்கிய மூலாதாரமாக இருப்பது எது? அதாவது நாங்கள் புராதன இலங்கையில வர்த்தகம் மற்றும் உலோக கைத்தொழில் பற்றி கற்கின்ற போது முக்கியமான மூலாதாரமாக இருப்பது எது என்றதான் கேள்வி. அப்ப இதில் தந்திருக்கிறோம், ஒன்று கல்வெட்டுகள், சிதைவுகள், நினைவு தூவிகள், நாணயங்கள். அப்ப இங்க நாங்கள் இதற்கு சரியான விட நாணயங்கள். இப்ப நீங்கள் இந்த மூலாதாரங்கள் வரலாற்றை கற்பதற்கான அந்த வரலாற்று மூலாதாரங்கள் என்றெல்லாம் இருக்கிறது, இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள்னு சொல்லி. அப்ப இங்க நாங்கள் இந்த நாணயங்களை எல்லாம் அமர்த்தமுடித்தனா தொல்பொருள் மூலாதாரங்களுக்குள்ள வரும் நாணயங்கள். இதை 4வது விடைதான் நாங்கள் இந்த தகவல்களை அறிவதற்கு உதவுகிற மூலாதாரம். 2, பின்வருவனவற்றுள் இந்த நாட்டின் பிராமி கல்வெட்டுகளில் அதிக அளவு குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் எது? இதுல 4 விடைகள் தந்திருக்கிறேன். பிக்குமார்களுக்கு குகைகளை கையளித்தல், அரசின் சட்டங்களை பொதுமக்களுக்கு அறிவித்தல், வரி சேகரித்தல், விகாரைகள் ஆராமைகளை நிர்வகித்தல். நம்ம கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த நாட்டின் பிராமி கல்வெட்டுக்கள்ல அதிகளவு குறிக்கப்பட்ட தகவல் இந்த பிக்குமார்களுக்கு குகைகளை கையளித்தல் என்பதுதான் இதற்குரிய சரியான விடை. 3வது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொள்வதற்கான தகவல் வழங்கும் ஒரே ஒரு மூலாதாரம். இது 10ஆம் ஆண்டு அலகு 2ல வரலாற்று மூலாதாரங்கள் என்ற பாடத்தில் தான் இது வருகிறது. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தொழில்நுட்பம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் இங்க மயானங்கள், வீடுகள், கல்லாயுதங்கள், மட்பாண்டங்கள். இதற்கு பொருத்தமான விடை கல்லாயுதங்கள் தான் இந்த தொழில்நுட்பம் பற்றி அறிந்து கொள்வதற்கான தகவலை வழங்குகிற மூலாதாரம். 4வது, ஆரம்ப வரலாற்று கால மனிதர்கள் ஆற்றங்கரைகளுக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களை வசிப்பதற்கு தெரிந்தெடுப்பதற்கான காரணம் யாது? அப்ப ஆரம்ப வரலாற்று கால மனிதர்களை எடுத்தோம்னு சொன்னா ஆற்றங்கரைகளை அண்டித்தான் இந்த குடியிருப்புகளை அமைத்திருக்கிறோம். இப்ப மல்வத்து ஓயா என்று எடுக்கிறோம் நாங்கள். இப்ப மல்வத்து ஓயான்னா அதாவது பழைய பெயர் கதம்ப நதி. அப்ப அதுக்கு பக்கத்துல ஆக கிட்ட குடியிருப்புகள் இல்லாமல் கொஞ்சம் தூர, ஆனால் ஆற்றங்கரைகளை அண்டித்தான் இவை குடியிருப்புகளை வைத்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்ன ஆதிகால மக்கள் அந்த விவசாயம் செய்வதற்கு அது இலகுவானது என்பதால தான், அந்த நீர் வசதியினை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆற்றங்கரைகளை அண்டி குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றது. ஆனா இங்க நாங்கள் ஆற்றங்கரைக்கு அப்பால் பிரதேசங்களை வசிப்பதற்கு தெரிந்தெடுத்ததுக்கு காரணம், இப்ப ஆக ஆற்றுக்கிட்ட குடியிருப்பை வைத்திருந்தா தெரியும் வெள்ளப்பெருக்கு கூடுதலாக வரும், அதனால அந்த குடியிருப்புகள் இல்லாமல் போகும். அப்ப இதுல அந்த தூர இடங்கள்ல வசிப்பதற்கு காரணம் வெள்ளப்பெருக்கு தொல்லையில் இருந்து பாதுகாப்பாக இருத்தல். இது விவசாயத்துக்கு பொருத்தமான வசதி நிலவுதல், வனவிலங்குகளில் இருந்து பாதுகாப்பாக இருத்தல், போக்குவரத்து வசதிகள் இலகுவாய் இருத்தல். அப்ப இந்த வினாவுக்கேற்ற சரியான விட ஆற்றங்கரைக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களை வசிப்பதற்கு தெரிந்தெடுப்பதற்கு காரணம் வெள்ளப்பெருக்கு தொல்லையில இருந்து பாதுகாப்பாக இருத்தல். அது மாதிரி நாங்கள் இந்த ஆற்று பள்ளத்தாக்கி ஆண்டிய குடியிருப்புகள் இப்ப கழனி அங்கை கிட்டவெல்லாம் இருக்கிறது கல்யாணி குடியிருப்பு. அதே போல
கல்லோயாக்கு கிட்ட தீகவாவி குடியிருப்பு அப்படியெல்லாம் குடியிருப்புகள் இருக்கின்றது. அப்ப உண்மையிலே அவர்கள் அந்த ஆற்றங்கரைக்கு அப்பால தூர பிரதேசங்கள்ல வசிப்பதற்கு தெரிந்தெடுக்க காரணம் இந்த வெள்ளப்பெருக்கு தொல்லையில இருந்து பாதுகாப்பாக இருத்தல். அடுத்தது பின்வரும் 5ஆம் 6ஆம் வினாக்களுக்கு ABCD என்ற கூற்றுக்களை கொண்டு விடை தருக. அப்ப இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கிறோம். இந்த 4 கூற்றுகளை வைத்துக் கொண்டுதான் 5வது வினாவிற்கும் 6வது வினாவிற்கும் நாங்கள் விடை எழுத வேண்டும். A வந்து குளங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகள் தோன்றுதல். அடுத்தது B ஒழுங்குமுறையான மரணச் சடங்குகளை பின்பற்றுதல். C பல்வேறு தொழில்களுக்கு ஏற்றவாறு குடியிருப்புகள் தோன்றுதல். அதாவது நாங்கள் நேற்று ஒரு வினாத்தாள பார்த்தோம், சசிகாரகாம வட்டகீகாம என்று சொல்லி எல்லாம் பார்த்துருக்கிறோம். D விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பமாதல். இப்போ இவ்வளத்தையும் வைத்துக்கொண்டு வினா முன் வரலாற்று காலத்துடன் தொடர்புடைய சரியான கூற்றுக்கள். அப்ப இந்த முன் வரலாற்று காலத்தோட தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் என்றது இந்த 4ல எங்களுக்கு அது ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்க வேணும். ஒவ்வொரு ஆரம்ப வரலாற்று காலத்துல என்னென்ன கூற்றுகள் பொருந்தும், முன் வரலாற்று காலத்தோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன தகவல்கள் என்று தெரிந்தா இவ்வாறான ஒரு வினாவுக்கு மிக இலகுவாக நான் இப்படி ஒரு மெயின் வீடியோன்னு செய்திருக்கிறேன். இந்த முன் வரலாற்று காலம், ஆரம்ப வரலாற்று காலம். நீங்க அந்த மெயின் வீடியோவுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தகவல்களை கூடுதலாக இன்னும் விளக்கத்தோட பார்க்கலாம். அப்ப நாங்க இந்த வினாவுக்குரிய விட வந்து பியும் டியும், அதாவது ஒழுங்குமுறையான மரணச் சடங்குகளை பின்பற்றுதலும், அதே போல விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பமாதல், அதாவது இந்த முன் வரலாற்று காலத்தோட தொடர்புடைய சரியான கூற்று என்றது வரும். விவசாயம் மற்றது வந்து ஒழுங்குமுறையான மரணச் சடங்குகளை பின்பற்றுவது. அடுத்தது ஆரம்ப வரலாற்று காலத்துடன் தொடர்புடைய சரியான கூற்றுக்கள். அப்ப ஆரம்ப வரலாற்று காலம் எடுத்துலேக்க இங்க வந்து நாங்கள் குளங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகள் தோன்றுதல். அதே போல நாங்கள் இந்த சி என்ற விடை எடுத்தோம்னா பல்வேறு தொழில்களுக்கு ஏற்றவாறு குடியிருப்புகள் தோன்றுதல். அப்ப இந்த 2 விடையும் இந்த ஆரம்ப வரலாற்று காலத்துக்கு தொடர்புடையது. இப்ப இங்கால நாங்க பார்த்தோம்னா ஏன்ற ஒன்று இருக்கு, அப்புறம் இங்கால விவசாய நடவடிக்கைன்னு போட்டிருக்கு. அப்ப இங்க வந்து இது பொருத்தமற்ற ஒரு வினா. இந்த விட இங்கால முதலாவது விட தான் இதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது. ஆரம்ப வரலாற்று காலத்தோட தொடர்புடைய கூற்று. 7 வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் உணவாக கொண்ட பல்வேறு சிப்பி வகைகள் பெருமளவில் காணப்பட்ட சுற்றாடல் வலயம் எது? அப்ப இதுல வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் உணவாக கொண்டதுகள்ல வந்து அந்த பழ வகைகள், காய்கறிகள் ரெண்டெல்லாம் இருக்கிறது நிறைய. அப்ப நத்தைகள் அப்படியெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா இங்க சிப்பி வகைகள் பெருமளவில் எந்த சுற்றாடல் வலயத்துல காணப்படுதுன்னு சொன்னால் இப்ப ஒரு உலர் வலயத்துல அப்படி நாங்க காண இயலாது. ஏன்னு சொன்னா அங்க அந்த வறண்ட நிலமாத்தான் அந்த நிலம் இருக்கும். அது மாதிரி வறல் வலயம் இங்கேயும் அந்த வெப்பம்தான் கூடவே இருக்கும், ஈரழிப்பு தன்மை இராது. ஆனால் இங்க மலைநாட்டு உலர் வலயம், அப்ப இதுலயும் ஒரு ஈரழிப்பு தன்மை இல்லை. இது உலர் வலய பிரதேசம், தாழ்நிலை ஈர வலயம். அப்ப இங்க நாங்கள் அந்த சிப்பி வகைகள் வந்து கூட ஈர வலயத்துலதான் கூட காணப்படும். உலர் வலயங்கள் அதற்கு பொருத்தமற்றது. மனிதன் உணவாக கொண்ட அந்த சிப்பி வகைகள் தாழ்நில ஈர வலயத்துக்கு பொருத்தமானது. அப்ப அந்த வலயம் தாழ்நிலை ஈர வலயம் தான் சரியான விட. அடுத்தது இதுல வந்து நிரல் 1 நிரல் 2 சொல்லி கொஞ்சம் விடயங்கள் தந்திருக்கிறோம். அதாவது நிரல் 1ல குறிப்பிடப்பட்ட செயற்பாடுகளோட தொடர்புடைய மன்னர்களுடைய பெயர்கள் நிரல் 2ல தந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் எப்பவும் பார்க்கிற போது நிரல் 1க்கு பொருத்தமானதுகளைத்தான் இந்த நிரல் 2ல இருந்து தெரிவு செய்யணும். இப்ப சிலர் மாறி நிரல் 2ல தேவநம்பியதி சொல்லண்டா இங்க நிரல் 1ல தேடுறையில, அதாவது இங்க தந்திருக்கிறோம் நிரல் 1உடன் நிரல் 2ஐ ஒழுங்குமுறையில பொருத்தும் போது வரும் சரியான விடை. அப்ப நாங்கள் இந்த முதலாவதுக்கு இங்க என்ன வரும், 2வதுக்கு இதுல என்ன வரும், அதே போல 3வது வினாவுக்கு இதுல என்ன விடை பொருந்தும் என்றுதான் பார்க்க வேண்டும். அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் முதலாவது சிகிரிய கோட்டையை அமைத்தல், அதோட தொடர்புடைய மன்னன் காசியப்பன் தெரியும். முதலாம் காசியப்பன். அப்ப இதுல வந்து இந்த 2 விடைகள் இதுல பொருந்தது, அதாவது சி 2ல இருக்கு. அடுத்தது கருமகமாரை அரசின் உயர் பதவிகளில் நியமித்தல். அதே போல அடுத்து வந்துக்கிறேன் ஸ்ரீ மகாபோதி மரக்கிளைகள் நாட்டின் பல பிரதேசங்களில் நடப்படுதல். அப்ப இதுல வந்து எங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளர் சமர கிளையை கொண்டு வந்தது சங்கமித்த குழுவினர் தான் கொண்டு வந்தான்னு சொல்லியும், பிறகு அங்க வந்து அந்த தேவநம்பியதி சென்ற காலத்துல இந்த பௌத்த மதம் பரப்பப்பட்டெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இங்க நாங்கள் இதுல இந்த கடைசிக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு தேவநம்பியதீசன் இங்க பொருத்தமான ஒருபடியாக அமைகின்றது. அப்ப நாங்கள் 2வதுக்கு பொருத்தமான விட வந்து அதாவது டி துட்ட கைமுனு, அதாவது பருமகமாரி அரசின் உயர் பதவிகளை நியமித்தல், அது துட்ட கைமுனு. அதே போல கடைசிக்கு அந்த மரக்கிளைகள் பல பிரதேசங்களை நடப்படுவது தேவநம்பியதீசன் காலத்தில். அப்ப ஆகவே சரியான விட சி டி ஏ 3வது விட தான் இதற்கு
பொருத்தமானது. அப்ப உங்களுக்கு இந்த இந்த மூன்றும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் மண்டில. இதில் ஏதாவது முதலாவதும் கடைசியும் தெரிந்திருக்கலாம், அல்லது முதலாவதும் இரண்டாவதும் தெரிந்திருந்தால் இலகுவாக இங்கால விடிய தெரிந்தெடுக்க முடியும். அடுத்தது பின்வருவனவற்றுள் வசவன், மகாசேனன், பராக்கிரமபாகு ஆகிய மன்னர்கள் பற்றிய பொதுவான விடயம் எது? அப்ப இதுல எங்களுக்கு தெரியும், இந்த வசவன் இலகர கால்வாயை கட்டிய ஒரு மன்னன். மகாசேனன் வந்து அதாவது வந்து மின்னேரியா தெய்வம் என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னன். அப்ப இவையெல்லாம் வசவனன் நீர்ப்பாசனத்துறைக்கு பங்காற்றி இருக்கிறான். மகாசேனன் நீர்ப்பாசனத்துறைக்கு பங்காற்றி குளங்கள் எல்லாம் கட்டியிருக்கணும். இதுல மகாசேனன் எல்லாம் மின்னேரியா குளம். அதே போல பராக்கிரமபாகு மன்னன் பராக்கிரம சமுத்திரம். அப்ப இங்க வந்து நாங்கள் அந்த இதுக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, வானில் இருந்து விழும் ஒரு சிறு துளி நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன். அப்ப இந்த மூன்று பேரும் நீரோட சம்பந்தப்பட்டவர்கள், நீர்ப்பாசனத்தோட. அப்ப இங்க பாப்பம் விடிய அந்த மூன்று மன்னருக்கும் பொதுவான விடயமே இருக்கணும். ஒன்று நாட்டை ஒன்றிணைத்தல், 2 வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளில் இருந்து நாட்டை பாதுகாத்தல், 3 பாரிய தாது கோபங்கள் விகாரைகளை நிர்மாணித்தல், 4 நீர்ப்பாசன கைத்தொழில் விருத்திக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல். அப்ப இங்க நீர்ப்பாசனத்தோட தொடர்புடையவர்கள்லாம் இந்த மன்னர்கள், அதாவது நீர்ப்பாசனத்துறைக்கு பங்களிப்பு செய்த மன்னர்கள். அப்ப இந்த 4வது விட தான் சரி. அடுத்தது நாட்டின் அரசியல் ஆதிக்கத்தை மத்திய மயப்படுத்தும் போது இங்க 4 விடைகள் தந்திருக்கிறேன். அரசியல் ஆதிக்கத்தை மத்திய மயப்படுத்தும் போது ஒன்றிணைந்த அரசு தோன்றும், நாட்டில் பிரிவினை ஏற்படும், வெளிநாட்டு அரசுக்கு உட்படுத்தப்படும், குடியேற்றங்கள் உரித்தாகும். இது எங்களுக்கு தெரியும். நாட்டின் அரசியல் ஆதிக்கத்தை மத்திய மயப்படுத்துகிற போது ஒன்றிணைந்த அரசு தோன்றும், இந்த பிரிவினை ஏற்படும். அதெல்லாம் பிழையான விடைகள். அடுத்தது அனுராதபுர காலத்தில் இந்த நாட்டின் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பெருமளவிலான வியாபார ஒழுங்கமைப்புகள் உரித்தாக இருந்தது. அப்ப இந்த அனுராதபுர காலத்துல இந்த நாட்டின் வர்த்தக நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருந்த பெருமளவான வியாபார ஒழுங்கமைப்புகளுக்கு உரித்தாக இருந்தது. அப்ப இது யாருக்கு உரித்தாக இருந்தான்னு சொன்னால், அந்த அனுராதபுர காலத்துல இந்த வர்த்தக நடவடிக்கையில ஈடுபட்டிருந்த பெருமளவிலான வியாபார ஒழுங்கமைப்புகள், இங்க சரியான விட வந்து தென்னிந்தியர்களுக்கு தான். இதுக்கு சரியான விட அந்த ஒழுங்கமைப்பு தென்னிந்தியர்களுக்கு உரித்தானதாக இருந்தது. ஏன்னு சொன்னா இலங்கை வந்து அயல் நாடான இந்தியாவோடு தான் கூடுதலாக அந்த வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் ஈடுபட்டிருந்தது. அப்ப இந்த விட 2வது விட தான் இதற்கு சரி. அடுத்தது வெய்யசாலா என்றால் என்ன? அப்ப இது வந்து இப்ப 4 விடைகள் தந்திருக்கிறோம். இதுல வெய்யசாலான்னு சொன்னா அது வைத்தியசாலைகளைத்தான் குறிக்கின்றது. அடுத்தது மகாவலி கங்கையின் கிளை ஆறு எது? அப்ப இதுல ஒன்று வந்து மாணிக்க கங்கை, அம்பன் கங்கை, தெதுரு ஓயா, கலா ஓயா. எங்களுக்கு தெரியும் இதுல மகாவலி கங்கை மத்திய மலை நாட்டிலிருந்து, அதாவது கோட்டன் சமவெளியிலிருந்து உற்பத்தியாகி திருவோணமலை கடலை நோக்கித்தான் போய்கொண்டிருக்குது. இப்ப மாணிக்க கங்கை வந்து தெரியும் இலங்கையில தென் பகுதியிலே இருக்கு. அதே போல தெதுரு ஓயாவை எடுத்தோம்னு சொன்னா இலங்கை படத்துல மேற்கு திசையிலே இருக்குது. அதே போல கலா ஓயாவை எடுத்தோம்னு சொன்னா இலங்கை படத்துல மேற்கு திசையிலே இருக்கு. அப்ப இங்க மகாவலி கங்கைன்ற கிளையாறுன்னு சொல்லியிருக்க இந்த அம்பன் கங்கை தான் இதற்கு சரியான விடை. அதுதான் இதுன்ற கிளையாறு. இது இன்னும் ஒரு பாஸ் பேப்பர்லையும் இந்த வினா வந்திருக்கு, மகாவலி கங்கைன்ற கிளையாறு இதன்று ஏதோ ஒரு வருஷ பேப்பர், இந்த 10 வருஷ பேப்பருக்குள்ள இந்த வினா திரும்பவும் வந்த ஒரு வினா. அடுத்தது பின்வரும் ஏபிசிடி என்ற கூற்றுக்களை கொண்டு 14ஆம் 15ஆம் வினாக்களுக்கு விடை தருக. அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் இங்க நாங்கள் விடை எழுத வேண்டும். ஏ தரைக்கு செங்குத்தாக சுவர் கட்டுதல், பி பதப்படுத்தப்பட்ட களிமண்ணை பயன்படுத்துதல், சி மயான கல்லறையில் களிமண் குழாய் பொருத்துதல், டி களிமண் பாத்திரத்தில் உமியை நிரப்பி சுடுதல் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வச்சுக்கொண்டு முற்காலத்தில் வீடு கட்டும் தொழில்நுட்பம் பற்றி அறிந்திருந்தனர் என்பதனை உறுதிப்படுத்தும் கூற்று எது என்றதான் கேள்வி. அதாவது முற்காலத்தில வீடு கட்டுற தொழில்நுட்பம் பற்றி அறிந்திருந்தனர் என்பது, அதுக்கு நாங்கள் இந்த விடைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வீடு கட்டுற போது இந்த தரைக்கு செங்குத்தாக சுவர் கட்டுதல் என்றதான் இங்க வீடு கட்டுற தொழில்நுட்பம் பற்றி அறிந்திருந்தனர் என்றதுக்கான சரியான கூற்று. தரைக்கு செங்குத்தாக சுவர் கட்டுதல் என்றது இதுல வந்து பொருத்தமான விடை. அடுத்தது முற்காலத்தில் எரிப்பதற்கு வழி அவசியம் என்பதை அறிந்திருந்தனர் என்பதை உறுதிப்படுத்திய கூற்று எது? அதாவது எரிப்பதற்கு வழி அவசியம், அதாவது வந்து இன்னொரு பேப்பர்ல வந்தது இது ஒட்சிசன் அவசியம் என்று சொல்லி. அப்ப இதுல வந்து சரியான விட வந்து மயான கல்லறையில் களிமண் குழாய் பொருத்துதல், இதுதான் இந்த சி என்ற விட தான் இதற்கு பொருத்தமான விடை. அடுத்தது பார்ப்போம். இது வந்து 16வது வினா. இந்த இலக்கங்கள் இதில் அடிப்படையில் 16வது வினா தான் அடுத்த வினா. அப்ப மொத்தம் வந்து இதுல 16 வினாக்கள் போட்டிருக்கேன். முற்காலத்தில் அளப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட
அளவை அலகுகள் நிரல் ஒன்றிலும் அளவிடப்பட்ட பொருட்கள் நிரல் 2லும் தரப்பட்டுள்ளது. இப்ப நிரல் ஒன்றை நிரல் 2உடன் ஒழுங்குமுறையில் பொருத்தும் போது வரும் சரியான விடை. அப்ப இது 10ஆம் ஆண்டு வரலாறு புத்தகத்திலே இருக்கிறது. அந்த அளவீடுகள் முழுமையாக தெரிந்திருந்தால் இந்த வினாவுக்கு விடை எழுதலாம். அப்ப இதுல இப்ப அமுன வியத தத என்று சொல்லி தந்திருக்கிறேன். அதே போல இந்த ததண்ட தீதத என்று சொல்லியும் இருக்குது இந்த மறுபெயர். இந்தியால நிரல் 2ல காலம், பி நிலம், சி நீளம், டி நிறையன்னு தந்திருக்கிறேன். அப்ப இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த நிரல் 1ல அளவிடப்பட்ட பொருட்கள் இங்கால நிரல் 2ல நாங்கள் ஒழுங்குமுறையில ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்ப அமுன என்றது என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், அதாவது இது நில அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வந்து நிலம் என்ற பொருளை அளக்கிறதுக்கு இந்த அமுன என்ற அளவை பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரி வியத என்றது வந்து நீளத்தை அளக்க பயன்படுகின்றது. அதே போல தத அல்ல தீதத என்றது இங்க வந்து காலத்தை அளக்க பயன்படுகின்ற ஒரு அளவீடு. அப்ப ஆகவே இதுக்குரிய இந்த 3க்கும் சரியான விட உங்களுக்கு இதுல இருந்து எடுக்கக்கூடியதா இருந்தால் அந்த விடையை நாங்க சரியா இனம் காணலாம். BCA என்றதான் இதற்குரிய சரியான விடை. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம். இதுல வந்து 17வது வினா. இதுல வந்து 17 என்றது வினா. சிகிரிய நீர்ப்பூங்காவின் நீரோடையின் உயரத்தை மாற்றுவதற்கு புராதன கட்டிட கலைஞர்கள் பயன்படுத்திய நுட்ப முறை யாது? சிகிரிய நீர்ப்பூங்காவினுடைய நீரோடையின் உயரத்தை மாற்ற புராதன கட்டிட கலைஞர்கள் பயன்படுத்திய நுட்ப முறை. அப்ப அதுக்கு இதுல நாங்கள் 4 விடைகள் தந்திருக்கிறோம். இது வந்து கல் துளைகளின் விட்டத்தை வெவ்வேறுபட்டதாக ஆக்கி இருத்தல். அப்ப இங்க வந்து முதலாவது கல் துளையின் விட்டத்தின் அளவுகள் சமமானதாக ஆக்கி இருத்தல், அது வந்து பிழை. அப்ப இது கல் துளையின் விட்டத்தை வெவ்வேறுபட்டதாக ஆக்கி இருத்தல். அப்ப இது வந்து இதுல 17வது வினாவாக இதுல நான் போட்டிருக்கிறேன். அப்ப இந்த இறுதியாக நடைபெற்ற இந்த பரீட்சை 2024 2025 இந்த காப்போத்தா சாதாரண தர பரீட்சை, இது ஒரு பாஸ் பேப்பர். அப்ப அதுல வந்து இதுல நான் 17 வினாக்கள் இதுல போட்டிருக்கின்றேன். நீங்கள் இதனுடைய மிகுதி வந்து நாளைய வகுப்புல வீடியோவில் 40 வினாக்களும் போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.